Hey guys, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான சைனீஸ் டிராமாவை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்களேன். நீங்க ஒரு கதை எழுதுறீங்க. அந்த கதையில வர ஹீரோக்கு ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கு. அவன் அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு பயங்கரமா பில்டப் பண்ணி வச்சிருக்கீங்க. திடீர்னு ஒரு நாள் நீங்களே இந்த கதைக்குள்ள மாட்டிக்கிறீங்க. அப்பாடா, நாம தான் பவர்ஃபுல்லான ஹீரோ வச்சு எத்தா ஒரு அடி எடுத்து வச்சா அங்க உங்களுக்கு எந்த பவரும் இல்ல. நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. அதோட கதையோட வில்லனுங்களாம் உங்களை போட்டு தள்ள வெயிட் பண்றாங்க. அது தெரிஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதோட நீங்க கதையை மாத்த ட்ரை பண்ணா ஒரு சிஸ்டம் வந்து உங்களை சாகடிச்சிரும்னு சொல்லுது. எப்படி நீங்க அந்த கதைக்குள்ள இருந்து வெளியே வர போறீங்க? சோ இந்த தரமான கான்செப்ட்ல உருவான டிராமா தான் இது. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போலாம். ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. டாக்ஸியரான்னு சொல்லப்படுற ஒரு பழங்காலத்துல நாடே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. பவர் கேங்குன்னு ஒரு கேங்கு, அதுக்கப்புறம் வாட்டர்வே செக்டர் சேர்ந்த ஹெவன்லி கிங்னு ஒருத்த, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல யாரு பலசாலின்னு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. இதுல அந்த நாட்டுக்கே சொந்தமான ஒரு ஹீரோ டோக்கன் வேற காணாம போயிடுது. அதை வச்சிருந்தா உலகத்தையே ஆளலான்னு ஒரு ரூமர் இருக்கு. இந்த டோக்கன் இப்ப ஒரு வயசான அம்மா கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட இருந்து அந்த டோக்கனை வாங்கணும்னு வில்லனோட கேங் வந்து துரத்திக்கிட்டு வர கரெக்டா அந்த இடத்துல நம்ம ஹீரோ மாசா வந்து அவங்களோட சண்டை போட்டு அந்த பாட்டையே காப்பாத்திடுறான். இவன் பேரு சைகுஷி. இவன் ஹுவான்வே செக்ட்ங்கிற ஒரு பெரிய குடும்பத்தோட மூணாவது பையன். இப்ப அந்த பாட்டிமாவை காப்பாத்தின உடனே அந்த பாட்டிமா கிட்ட நான் தாங்க சைகுஷி அப்படின்னு கெத்தா சொல்றான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்னமா சண்டை போடுறான்னு நினைச்சா இங்க தான் ஒரு ட்விஸ்ட். டக்குன்னு பார்த்தா இது எதுவும் நிஜம் கிடையாது. மிங் மிங்னு ஒரு பையன், அவன் தான் மெயின் கேரக்டரு. அவன் ரியல் வேர்ல்டுல ஒரு சாதாரண ஆளு. எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் சாதிக்காம ஆன்லைன்ல மார்ஷல் ஆர்ட்ஸ் கதையை எழுதிக்கிட்டு இருக்கான். அவனோட கம்பெனில டீமன் கோடாக் சிஸ்டம்னு ஒரு புது ஏஐ சிஸ்டம் ரெடி பண்ணிருக்காங்க. அந்த சிஸ்டம் மூலமா இவன் எழுதுற கதைய அப்படியே விஷுவலா பாத்துக்கலாம். சோ இவன் அந்த சிஸ்டம்ல உட்கார்ந்துகிட்டு ஹீரோஸ் ஆஃப் டிவைன் லேண்டர் அப்படிங்கிற ஒரு கதையில வர ஹீரோக்கு இந்த மாதிரி பில்டப் கொடுத்துட்டு எழுதிக்கிட்டு இருக்கான். அதாவது அந்த டீமன் கோடாக்ஸ் இருக்குல்ல, அந்த சாஃப்ட்வேர்ல நம்ம எந்த கதையை வேணா போட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது இப்ப ஏஐல நிறைய படத்தோட கிளைமேக்ஸ் சேஞ்ச் பண்றாங்களே, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இவனும் ஹீரோஸ் ஆஃப் லெஜெண்ட்னு ஒரு கதையை மாடிஃபை பண்ணி அதுல ஒரு ஹீரோக்கு பயங்கரமா பவர் கொடுக்கறான். அந்த கதையில நம்ம ஹீரோட பேரு சைகுஷி. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவன். 12 வயசுலே நிறைய வித்தைகளை கத்துக்கிட்டான். 18 வயசுலே பிளட் குக்குன்னு ஒரு பெரிய சக்தியை கத்துக்கிட்டான். 20 வயசுக்குள்ள எல்லா வில்லன்ஸையும் அடிச்சு தம்சம் பண்ணி அந்த உலகத்துக்கு பெரிய ஹீரோவா மாறிடுறான். இப்படின்னு நம்ம ஹீரோவை பயங்கரமா டெவலப் பண்ண அப்ப சடனா அந்த சிஸ்டம்ல ஒரு எரர் வருது. சிஸ்டம் பக் ஆகி டக்குன்னு நம்ம மிங் மிங் அந்த கம்ப்யூட்டருக்குள்ள போயிடுறான். கண்ணை முழிச்சு பார்த்தா பையன் ஒரு பழங்காலத்து ரூம்ல படுத்திருக்கான். சுத்தி ஏகப்பட்ட பொண்ணுங்க வந்து எஜமா முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குதுன்னு யாராவது பிராங்க் பண்றாங்களான்னு யோசிக்கிறான். அப்ப அங்க இருக்கிற ஒரு சர்வன்ட் வந்து, நேத்து நீங்க தானே உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் அந்த கிளப்ப காலி பண்ணீங்க. அப்பதான் நம்ம தலைவனுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அவன் தன்னோட நாவலுக்குள்ள வந்துட்டான்னு. சரி, நாம தான் இந்த கதையோட ஹீரோ சைகுஷியாச்சு, நம்ம கிட்ட தான் ஏகப்பட்ட பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தலைவன் அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ண அப்ப அந்த கேசினோட ரவுடிங்க நம்ம தலைவனை தேடி அங்க வந்துடுறாங்க. நிஜமா அந்த ரவுடி பசங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல, இவன் உடனே கவலைப்படாத, என்கிட்ட தான் சூப்பர் பவர் இருக்கே. உடனே அவன் அந்த பில்டிங்கை விட்டு வேற ஒரு பில்டிங்க்கு தாவலான்னு பாக்க, ஆனா சூப்பர்மேன் மாதிரி பறந்து போவான்னு பார்த்தா பொத்துன்னு கீழே விழுந்து பல்ப் வாங்கிடுறான். அப்பதான் இவனுக்கு தெரியப்படுது அவங்க கிட்ட இப்ப எந்த பவரும் இல்லன்னு. அப்ப ரவுடிங்க எல்லாம் அவனை அடிக்க வர கரெக்டா அந்த டைம்ல நம்ம ஹீரோட அக்கா சூவை வந்து அவங்க எல்லாரும் அடிச்சு போட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா இவங்க வந்து ஹீரோவோட சொந்த அக்காலாம் இல்ல, இவங்க ஒரு அனாதை. நம்ம ஹீரோட அப்பா தான் இவங்களை எடுத்து வளர்க்கறாரு. வீட்டுக்கு போனா அவங்க ஹீரோட அப்பா பயங்கர கோவத்துல இருக்காரு. ஏண்டா குடும்பத்தோட மானத்தை வாங்க பாக்குறியா, தேவையில்லாத இடத்துக்கு போய் தேவையில்லாத வேலை பண்றியா அப்படின்னு கத்த. அப்ப இவனோட ரெண்டு அண்ணனுங்க வேற, ஆமாப்பா இவன் ரொம்ப ஓவரா பண்றான், அவனை நல்லா அடிங்கப்பா அப்படின்னு ஏத்தி விட. அப்பதான் ஹீரோக்கு ஞாபகம் வருது அவனோட அப்பாவுக்கு இவனை பிடிக்காதுன்னு. உடனே அவன் என்ன மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு அவரோட காலை பிடிச்சு கெஞ்ச, ஆனா அவரு மன்னிக்கிற மாதிரி இல்ல. அப்ப அக்கா தான் வந்து, இல்லப்பா அவன் சண்டை போடுறதுக்கு போல அந்த நார்தர்ன் வெஸ்ட்லேண்ட் ஆளுங்களை பத்தி விசாரிக்க தாங்க போனோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அப்பா வந்து அவனை போக விட்டுறாரு. ஆனா அவனோட அண்ணனுங்க, அப்பா இவனை மன்னிச்சு விடாதீங்கப்பா, ஒரு தடவை அவனை வார்ன் பண்ணுங்க, அப்பதான் இவன் திரும்ப அந்த தப்பா பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி அவரை ஏத்தி விட கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோட அம்மா வந்து நம்ம ஹீரோவை அடிக்கிற மாதிரி நடிச்சு அவனை அங்க இருந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. அம்மா என்கிட்ட ஏதாவது பவர்ஸ் இருக்கா, ஏன் என்னோட எனர்ஜி எல்லாம் இவ்வளவு வீக்கா இருக்கு? அப்புறம் அந்த பவர் கேங்கோட லீடர் லிஷன்வே இருக்காருல்ல, அவரு கூட சண்டை போட்டா நான் வின் பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க அவனோட
அப்புறமா அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு, டேய் உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா என்ன? உனக்கு தான் சண்டை போடவே வராது. இந்த வீட்டுல இருக்கிற ஒரு வேலைக்காரன் கூட உன்னை அடிச்சு போட்டுருவான். அந்த நிலைமையில தான் நீ இருக்க. டேய் அந்த பவர் கேங் கிட்ட எல்லாம் வச்சுக்காத. அவங்க ரொம்ப மோசமானவங்க. அவங்க லீடர் லிஷனுவ இருக்கால, அவன் அதை விட மோசமானவன். இந்த உலகத்திலே அவன் தான் நம்பர் 1 மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரன். நீ ஹீரோ ஆகுறன்னு தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மா அங்க இருந்து போக, அப்ப நம்ம தலைவன் மாஸ்டர் யானுன்னு ஒருத்தரை பத்தி கேக்குறான். டேய் உன் சின்ன வயசுல அவர் காணாம போயிட்டாருடா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போக, என்ன இவங்க இப்படி சொல்றாங்க? கதைப்படி மாஸ்டர் கோனால தானே நான் அந்த பாயிலிங் மெத்தட கத்துப்பேன். அப்படின்னா கதை ரொம்ப மாறி போச்சோ? நம்மள வர டம்மி பீஸா மாத்தி வச்சிருக்காங்களே. சரி, இந்த கதையில பாரடாக்ஸ்னு ஒரு இடம் இருக்கும். அங்க பவரை ஏத்திக்க ஒரு மேனுவல் இருக்கும். அதை கண்டுபிடிச்சு நம்மளோட பவரை ஏத்திக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு குகை இருக்கு. அதுக்குள்ள போறான். அங்க போனா ஒரு பாக்ஸ் இருக்கு. உடனே அந்த பாக்ஸ ஓபன் பண்றான். ஆனா அவன் தேடி வந்த எந்த மேனுவலும் அங்க இல்ல. வெறும் கத்தி தான் இருக்கு. அப்ப கரெக்டா அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அது ஓபன் ஆகுது. டேய் நீ ஒரிஜினல் கதையை மாத்திட்ட. அதனாலதான் நீ வீக் ஆயிட்ட. நீ உருவாக்குன அந்த பழைய ஸ்டோரிக்கு நீ போகணும்னா நீ இந்த குடும்பத்தோட லீடர் ஆக்கணும். அப்பதான் உன்னால அந்த பழைய ஸ்டோரிக்குள்ள போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டம் சொல்ல, ஐயே என்னாலலாம் அதை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவன் கத்த. உடனே சிஸ்டம் வந்து, டேய் மரியாதையா நான் சொல்றதை கேளு. நீ ரூல்ஸை மட்டும் பிரேக் பண்ண நீ செத்துருவடா. நீ எடுத்த உடனே பவர்ஃபுல்லா ஆக கூடாது. கஷ்டப்பட்டு முன்னேறிதான் நீ பவர்ஃபுல்லான ஹீரோவா மாறுற, புரியுதா? அதோட உன்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்னன்னா ஜினின் பேங்க நீ சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட உடனே நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஏன்னா இவன் எழுதின கதையில அந்த பேங்க அட்டாக் பண்ண போனதாலதான் அவன் குடும்பத்தை வில்லனுங்க கொண்டு இருப்பாங்க. வேணாம் வேணாம் நான் இங்க இருந்து ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஓட பாக்குறான். ஆனா சிஸ்டம் அவனை விடல. அவன் உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு பவர் அதை ஆக்டிவேட் பண்ண உடனே அவன் மயங்கி விழுந்துடுறான். அடுத்த நாள் காலையில கண் முழிச்சு பார்த்தா பையன் மறுபடியும் அவனோட வீட்டுல தான் இருக்கான். சோ இவனுக்கு வேற வழியே இல்ல. அந்த சிஸ்டம் சொன்ன மாதிரி அவன் அந்த மிஷினை பண்ணிதான் ஆகணும்னு முடிவு எடுக்கிறான். அப்ப அவனை பார்க்க ஒரு 3 பேர் வராங்க. இவங்க 3 பேருமே பார்க்க அவனோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்க, மச்சான் நீங்களும் இந்த கேம் குள்ள வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆனா அவனுங்களுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? நேத்து அந்த கேசினோ ஆளுங்களோட சண்டை போட்டப்ப உன் மண்டையில அடிக்கடி பட்டுதா? அதுல மரம் கழிடுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்படின்னா இவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? இந்த கதையில வர கேரக்டர்ஸா? இவங்க ஏன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க? இவனோட பேரு வந்து சௌரான், அப்புறம் இவனோட பேரு டாங்கு, அப்புறம் இவனோட பேரு யோகன். இந்த 3 பேருமே நம்ம தலைவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க. அதாவது இந்த கேம்குள்ள இவனோட ஃப்ரெண்டுங்க. இனிமே இந்த கதையில இருந்து தப்பிக்க முடியாது. இவங்கள வச்சுதான் அந்த டாஸ்கா முடிக்கணும். டேய் மச்சான் நாம அந்த ஜின்னிங் பேங்க போய் அட்டாக் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. சரி வா மச்சான் உடனே கிளம்பலாம். டேய் டேய் நேரா போயெல்லாம் சண்டை போட வேணாம். அவனுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. அதோட அவங்க பின்னாடி யாரு இருக்காங்க தெரியும்ல, பவர் கேங் இருக்காங்க. அதனால நேரா போய் சண்டை போட்டோம் நம்ம கதையை முடிச்சிருவாங்க. சோ யாருக்குமே தெரியாம மறைஞ்சிருந்து அவங்கள காலி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணலான்னு சொன்ன உடனே இவங்களும் சரி ஓகே அட்டாக் பண்ண போடலான்னு சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோ கேக்குறான், ஏண்டா நான் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டீங்க, அவங்க யாருன்னு தெரியுமா? பவர் கேங்கடா, ரொம்ப மோசமானவங்க. உங்களுக்கு பயமா இல்லையா? பயமா எங்களுக்கா? அடேங்கப்பா 4 பேருக்கு பயமே கிடையாது அப்படின்னு ரைமிங்கா பேசி டைமிங்கா கொள்றானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த மிஷின் அப்பதான் அவனோட ஃப்ரெண்டு டாங்குரு இறந்து போயிடுவான். அதனால நம்ம ஹீரோ அவனை எப்படியாவது கழட்டி விட்டு போகணும்னு முடிவு எடுக்கிறான். உடனே என்ன பண்றான், ஒரு ஜோசியர் சொன்னதா சொல்லி நம்ம டாங்குருக்கு நேரம் சரியில்லை அதனால வரவானான்னு சொல்ல, ஆனா டாங்குரு அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். அவன் கண்டிப்பா வருவேன்னு சொல்ல, அதுவும் டாங்கு கிட்ட இருக்கிற வெப்பன் இருக்குல்ல, அது ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பனா. அந்த வெப்பனை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. அதனால அவன் வருவேன்னு அடம் பிடிக்கிறான். சோ வேற வழி இல்லாம 4 பேருமே அந்த பேங்குக்கு கிளம்புறாங்க. கட் பண்ண அவங்க அந்த இடத்துக்கு வந்து சேர, அப்ப அங்க இருக்கிற வயசானவங்க கிட்ட அந்த பேங்க சேர்ந்த ரவுடிங்க வம்பு இழுக்கிறாங்க. அதாவது மாமூல் கேக்குறாங்க. ஆனா அந்த வயசானவங்க காசு இல்லைன்னு சொல்ல, இவனுங்க விடுற மாதிரியே இல்ல. நைட்டுக்குள்ள மாமூல் தரலனா அவங்க போட்டையே கோல் திருவன் மாறிட்ட. இப்ப இதை கேட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்கு தான் பயனாலே என்னன்னு தெரியாது. உடனே சண்டைக்கு போறானுங்க. ஆனந்த பெருசுங்க சண்டைலாம் வேணாம் நீங்க போங்கன்னு அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த பேங்க்காரனுங்க நைட்டுக்குள்ள மாமூலை கொண்டு வர சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அவங்க போன உடனே நம்ம டீம் கேக்குறாங்க, ஆக்சுவலா என்ன பிரச்சனைனா இந்த தீவை வந்து கண்ட்ரோல் பண்றது அந்த பவர் கேங் தான். அதாவது பவர் கேங்க சேர்ந்த மொரட்டுக்கை கடமை தான் இந்த இடத்தையே கண்ட்ரோல் பண்றான். அதனால இந்த இடத்துல வியாபாரம் பண்ணா அந்த மொரட்டுக்கை கடமனுக்கு இவங்க வந்து மாமூல் கொடுக்கணும். நம்ம டீம் வேற ரொம்ப நல்லவங்களாச்சு. உடனே இந்த கேங்க காலி பண்றதுக்கு கிளம்புறாங்க. அதோட நம்ம ஹீரோட ஃபர்ஸ்ட் மிஷனும் அதுதான். வேற வழி இல்லாம அவனும் போறான். இவங்க எல்லாருமே பின்வாசல் வழியா அந்த பேங்குக்குள்ள போக பார்க்க, உடனே இந்த 3 பேருமே பறக்கிற வித்தை யூஸ் பண்ணி பறந்து போறாங்க. ஆனா நம்ம தலைவனால பறக்க முடியல. அதனால நடந்தே உள்ள போறான்.
உள்ள போன அந்த 3 மாவீரர்களும் அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ண அந்த சண்டையை பார்த்ததும் நம்ம தலைவனுக்கு அள்ளு விட்டுடுது. உடனே அந்த இடத்த விட்டு ஓடுறான். ஏன்னா உயிர் முக்கியமாச்சே, அதனால அங்க இருந்து ஓடிடுறான். கட் பண்ண காலையில அந்த ரவுடிங்க 2 பேரை மிரட்டினாங்கல்ல, அவங்க மாமலை கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. உடனே தலைவன் அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, இனிமே நீங்க அவங்களுக்கு மாமல் கொடுக்க வேணாம், நாங்க அவங்கள அடிச்சு காலி பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தலைவன் சொல்ல, அப்ப இது எல்லாத்தையுமே ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் உடனே அவங்கள பார்த்து, அப்படின்னா அந்த 3 பேரையும் அனுப்புனது நீதானா? முரட்டுக்காய் கடமனோட ஆளுங்களை கொன்னதும் நீதானா? அவங்கள கொன்னுட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே அந்த படகோட்டியில ஒருத்தன் ஆமான்னு சொல்ல, அப்பா அந்த ஆளு மீன் பிடிக்கிற தூண்டில இருக்கல, அது அப்படியே வீசுறான். அது வீசின உடனே அவனோட கழுத்துல பட்டு ஆளு காலி. அப்பதான் தலைவனுக்கே தெரிய விடுது, அங்க உட்கார்ந்து இருக்கிறவன் வேற யாரும் இல்ல, முரட்டுக்கை கடமைன்னு. உடனே தலைவன் அங்க இருந்து எஸ்கேப் ஆக பார்க்க, ஆனா முரட்டுக்கை கடமை நம்ம தலைவனை அந்த தூண்டில யூஸ் பண்ணி அப்படியே அலைக்கா தூக்கி நிப்பாட்டுறான். அப்ப அதே நேரத்துல நம்ம 3 மாவீரர்களையும் காட்ட அவங்க எல்லாரும் அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு கோடையோட ஒரு போலீஸ் வரான். அப்ப நம்ம ஹீரோ சொன்னது ஞாபகம் வருது. அதாவது கோடையோட யாராவது வந்தா அவங்கள நம்ப வேணான்னு ஹீரோ சொல்லிருப்பான். இருந்தாலும் அந்த 4 பேருமே முரட்டுக்கை கடமை தேடி கிளம்ப, கட் பண்ணுங்க முரட்டுக்கை கடமை நம்ம தலைவனை அலைக்கா தூக்கி போலன்னு பொழக்கிறான். அப்ப அந்த 3 பேரும் அங்க வர கூட அந்த கொடைக்காரனும் வரான். அவங்க நம்ம தலைவனை பார்த்து, பாசே அவனை அடிச்சு காலி பண்ணிட்டியா? ஓ பாசே, எப்ப பார்த்தாலும் தனியா போய் மாஸ் பண்ற, முரட்டுக்கை கடமனோட நேருக்கு நேர மோதுரி, நீ வேற லெவல் பா அப்படிங்கிற மாதிரி இவனுங்க பில்டப் கொடுக்க, நம்ம தலைவன், அட இவனுங்க வேற, இவன் என்ன அடிச்சு பறக்க விட்டுருக்கான், இவனுங்க என்னடானா நம்மளுக்கு பில்டப் கொடுக்குறானுங்க, டேய் வந்து காப்பாத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப அந்த முரட்டுக்கை கடமை அந்த த்ரெட்டை வச்சு நம்ம ஹீரோட கழுத்தை பயங்கரமா நேர்க்கிறான். அப்ப நம்ம ஹீரோ சாகர நிலைமைக்கு போக, அப்ப அவனோட சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிற மெமரி வந்து இதுக்கு முன்னாடி இந்த கதையில இருந்த ஹீரோவோட பவரை கொடுக்குது. அந்த பவரை வச்சு உடனே நம்ம ஹீரோ அவனை அடிச்சு பறக்க விட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். அப்ப அந்த முரட்டுக்கை கடமை சொல்றான், நீ நல்லாவே சண்டை போடுற, நீ யூஸ் பண்ணது வான்வாவோட டெக்னிக் தானே? அப்படின்னா வான்வா குடும்பத்தோட ஆளா நீங்க பவர் கேங்க்கு எதிராவே சண்டை போட போறீங்களா? உங்களால என்ன கொல்ல முடியும்னு நினைக்கிறீங்களா? எவனாலையும் முடியாது, நாங்க 4 பேர் சேர்ந்தா உன்னை அசால்ட்டா முடிச்சிருவோம். அப்படியா? ஆனா அதுல ஒரு சின்ன திருத்தம், நீங்க 4 பேர் இல்ல 3 பேரு அப்படின்னு சொல்லும் போது அந்த கொடகாரன் இருக்கால, அவன் உடனே நம்ம டாங்க கொல்ல வரான். ஆனா டாங்க உஷாராகி அவன் அட்டாக் பண்ண, உடனே இந்த முரட்டுக்கை கடமை இருக்கால, அவன் நம்ம டீமோட சண்டை போடுறான். பயங்கர மசா ஃபைட் நடக்குது. ஆனா நம்ம டீமால அவனை சமாளிக்க முடியல. ஏன்னா அவனோட அடி ஒவ்வொன்னும் இடி மாதிரி இருக்கு. அவனோட கையில ஒரு குத்து விட்டா போதும் இரும்பால் அடிச்ச மாதிரி இருக்கும். அதனால அவனை முரட்டுக்கை கடமைன்னு சொல்றாங்க. உடனே நம்ம டீம் என்ன பண்றாங்க, அவனோட கை காலுன்னு எல்லாத்தையும் பிடிச்சி அவனை லாக் பண்ண, அப்ப நம்ம தலைவன் அவன் கதையை முடிச்சிடுறான். பவர் கேங்கோட ஆளு, அதுவும் முரட்டுக்கை கடமை பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்ட, சப்பையா அவனோட கதையை முடிச்சிட்டோமே. இப்படியே போனா நாளைக்கு அந்த 8 வானதேவர்களையும் அந்த 18 சாத்தான்களையும் அசால்ட்டா முடிச்சிடலாம் போலயே. ஐயோ, 8 வானதேவர்கள் 18 சாத்தான்களா? இவங்களா அந்த பவர் கேங்க சேர்ந்தவங்களாச்சு. இந்த முரட்டுக்கை கடமை கொண்ட பிறகுதானே அவங்க எல்லாருமே என் ஃபேமிலியை தேடி வருவாங்க. அவனுங்க வந்தா என் ஃபேமிலியோட கதை காலி ஆயிடுமே. என்ன பண்ணலாம்? உடனே தலைவன் என்ன பண்றான், அந்த முரட்டுக்கை கடமை இருக்கால, அவனோட பாடியை எரிச்சிட சொல்றான். உடனே அவனோட பாடியை ஒரு போட்ல வச்சு எரிச்சிடுறாங்க. அதாவது எவிடன்ஸை அழிச்சிடுறாங்க. கட் பண்ணா எல்லாருமே ஒரு ஹோட்டலுக்கு போக, அப்ப அந்த 3 பேரும் கேக்குறாங்க, ஆமா நாம எதுக்கு அவனோட பாடியை எரிச்சோம்? அதுக்கு ஹீரோ சொல்றான், எல்லாமே ஒரு சேஃப்டிக்காக தான்டா. ஏன்பா நீ தானே இது என்ன வேற மாதிரி பண்ற, நீ எல்லாம் இப்படி பயப்பட மாட்டியே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றான், ஏன்பா ஒரு ஆளு 10 பேர் அடிச்சா மாசா, இல்ல 4 பேரு சேர்ந்து ஒரு ஆளு அடிச்சா மாசா? ஒரு ஆளு 10 பேர் அடிச்சாதான்ப்பா மாசு, தெரியுது இல்ல? அப்படிதான் நம்ம 4 பேரு சேர்ந்து ஒருத்தனை கொன்னு இருக்கும். இது வெளியே தெரிஞ்சா நமக்கு தானே அசிங்கம். அதோட இது வெளியே தெரிஞ்சா பவர் கேங்கோட மொத்த பேரும் வந்துருவாங்க. அப்புறம் நம்ம கதை காலி. அதனால நம்ம எது பண்றதா இருந்தாலும் பிளான் பண்ணி தான் பண்ணணும், ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அந்த சிஸ்டம் வந்து சொல்லுது, உன்னோட முதல் மிஷினை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதால உன்னோட சில பவர்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்றேன். அடுத்த மிஷனை நான் சீக்கிரமா உனக்கு அசைன் பண்றேன். அது வரைக்கும் நீ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டம் சொல்லுதுங்க. இப்ப நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல அவனோட ஃபேமிலியை வந்து பவர் கேங் வந்து கொல்ல வர மாதிரி வருது. உடனே பயந்து போய் அவன் எழுந்துறான். நான் தான் அவனோட பாடியை எரிச்சிட்டேனே. அப்படி இருக்கும்போது பவர் கேங் ஏன் என்ன தேடி வராங்க? இதை தடுக்கணும்னா நான் இந்த ஃபேமிலியோட தலைவனாகணும். அப்பதான் இதை தடுக்க முடியும். உடனே தலைவன் அந்த கேமை பத்தி யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா இந்த மாதிரி கேம்ல வந்து ஏதாவது ஒரு சீக்ரெட் லொகேஷன்ல பவர்ஃபுல்லான வாளு, பவர்ஃபுல்லான வெப்பனு, அப்புறம் மேஜிக் ஐட்டம்லாம் கிடைக்கும்ல. சோ அந்த மாதிரி இந்த கேமை உருவாக்குன நம்ம ஹீரோக்கு அது எங்க இருக்குன்னு தெரியும். உடனே அந்த லொகேஷனுக்கு போய் அதெல்லாம் எடுக்கலான்னு போறான். ஆனா அங்க போனா அவன் நினைச்ச மாதிரி எதுவும் இல்ல. பவர்ஃபுல்லான மேஜிக் வாளும் இல்ல,
மேஜிக் வெப்பனும் இல்ல, வெறும் பொம்மை கத்தியும் உடைஞ்சு போன பெட்டியும் தான் இருக்கு. சோ தலைவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே வான்வா செக்டரோட லீடர் ஆகணும்னு தலைவன் முடிவெடுக்கிறான். ஆனா அந்த செக்டரோட லீடர் வந்து அவனோட அப்பா தான். அவனோட அப்பாவுக்கு பிறகு அவனோட அண்ணனை மாத்தலாம்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்திருக்காரு. ஏன்னா அவங்க ஃபேமிலிலே அவன் தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனவன். அதே நேரத்துல பலசாலியும் கூட. நம்ம தலைவனும் அவனுக்கு கீழே தான். ஓ, ஃபேமஸா இருக்கணுமா? நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, நான் ஃபேமஸ் ஆகணும். பில்டப் பண்றீங்களோ பிலா விடுறீங்களோ, நான் ஃபேமஸ் ஆகணும். அதுக்கு நமக்குன்னு ஒரு பட்ட பேரை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் சொல்ல, அதோட நம்ம ஊர்ல யாரெல்லாம் ஃபேமஸ்னு ஒரு லிஸ்ட் எடுங்க, அவங்க கூட சண்டை போட்டு நான் ஃபேமஸ் ஆகுவேன் அப்படின்னு அவன் சொல்ல, அவன் சொன்ன உடனே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறானுங்க. நிறைய பேர் இருக்கேடா, இவனுங்கெல்லாம் அடிச்சு ஃபேமஸ் ஆகிறது நடக்காத காரியம், வேற ஏதாவது வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க, சோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹீரோ டோக்கன் ஒரு டோக்கன் இருக்கான், அந்த டோக்கனை கண்டுபிடிக்க சொல்றாங்க. அந்த டோக்கன் வந்தா மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்திலே நம்பர் 1 ஆயிரலாமா. ஏன்னா அது வந்து ஒரு பவர்ஃபுல்லான டோக்கன், அதுக்குள்ள மேஜிக்லாம் இருக்கான். அந்த மேஜிக் கிடைச்சா கடவுளை விட பலசாலியா மாறலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கான். உடனே ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், அந்த டோக்கன் ஒரு பாட்டி கிட்ட தான் இருக்கு, ஆனா அந்த பாட்டி எங்க இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த டோக்கனை நீ எடுத்து பவர்ஃபுல்லா மாறலாம், உன்னோட அந்த வான்வா கிளானுக்கும் நீ லீடரா மாறிடுவ அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்டு சொல்ல, ஆனா இப்ப அது எங்க இருக்குன்னு தெரியலையே. அதனால தலைவன் டென்ஷன் ஆகுறான். நீ டென்ஷன் ஆகாத, வா நம்ம போய் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே பிராத்தல் ஹவுஸுக்கு போறாங்க. அங்க போய் அவங்க ஃபன் பண்ண, அப்ப பவர் கேங்க சேர்ந்தவங்க அங்க வர, இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னா, இவங்களோட ஆளை ஒருத்தன் யாரோ கொண்டு இருக்கானா, அதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க. சோ நம்ம தலைவனை தான் தேடி வந்திருக்காங்கன்னு நினைச்சு நம்ம தலைவன் அங்க இருந்து ஓடி போய் அங்க ஒரு ரூம் இருக்கு, அந்த ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அந்த ரூமை சுத்தி நிறைய கண்ணுக்கு தெரியாத த்ரெட் எல்லாம் இருக்கு, அதாவது கத்தி மாதிரி இருக்கிற நூல் இருக்கு. அந்த ரூம்குள்ள போனதும் அந்த நூல் பட்ட உடனே தலைவன் பறந்து போய் விழுறான். அப்ப அந்த பவர் கேங் இருக்காங்களே, அவங்க தலைவனை பார்த்த உடனே அட்டாக் பண்ண வராங்க. ஆனா அப்பதான் ஒரு ட்விஸ்ட், வந்தவங்க தலைவனை அட்டாக் பண்ண வரல. இப்போ ஒரு ரூம்குள்ள தலைவன் போனால அந்த ரூம்குள்ள இருக்கிற ஒருத்தனை தான் இவங்க அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. உடனே அவங்க அவனை அட்டாக் பண்ண வர, ஆனா உள்ள இருக்கிறவன் ஒரு நீடில் மாதிரி ஒன்னு யூஸ் பண்ணி வந்தவங்களோட கதையை காலி பண்ணிடுறான். அப்ப நம்ம தலைவன் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு கல்லை பார்த்த உடனே, டேய் நீ அந்த லக்கி பாய் தானே அப்படின்னு சொல்லி நம்ம தலைவன் அவனோட வாள் எடுத்து அவங்க எல்லாரும் வெட்டி சாய்க்கிறான். லக்கி பாயா, என்ன சொல்ற? ஆமா நீ லக்கி பாய் தான், என்னோட லக்கி பாய் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த ஆளு வாங்க போட்டு விழுந்துடுறான். இவனோட பேரு என்னன்னு போக போக பார்க்கலாம். ஆக்சுவலா தலைவன் எதுக்காக இவனை லக்கி பாய்னு கூப்பிடுறானா, இந்த கேரக்டர் வந்து நம்ம தலைவனோட ஃப்ரெண்டு தான், அதாவது அந்த கேம்ல வர ஒரு ஃப்ரெண்டு. இந்த கேரக்டர் எப்பெல்லாம் தலைவன் கூட இருக்கானோ நம்ம தலைவனுக்கு அப்பெல்லாம் லக்கா இருக்கும். அதாவது தலைவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் இவனோட லக்கு வந்து அவனை காப்பாத்திரும். சோ அதனாலதான் அவனுக்கு லக்கி பாய்னு பேர் இருக்கு. இப்போ ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து அவனை செக் பண்ண, அந்த டாக்டரும் அவனை செக் பண்ணிட்டு அவன் உடம்புல ஒரு விஷம் இருக்குன்னு சொல்ல, அந்த விஷத்தை சரி பண்ணணும்னா விஷமே இல்லாத ஒரு விஷத்தை கொடுக்கணும்னு சொல்றாங்க. அது 3 நாளைக்குள்ள அவனுக்கு அதை கொடுக்கணுமா, இல்லைன்னா அவன் இறந்துருவான்னு அந்த டாக்டர் சொல்லிட்டு அங்க இருந்து போக, அப்ப நம்ம டாங் இருக்கால அவன் கேக்குறான், நண்பா எதுக்கு நாம அவனுக்காகலாம் கஷ்டப்படணும், எப்படியும் சாக போறவன், நாம நம்ம வேலையை பார்த்துட்டு கிளம்பலாமே அப்படிங்கிற மாதிரி டாங் சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ சொல்றான், டாங்கி நம்ம யாரு, நல்லவங்க, நல்லவங்கன்னா என்ன பண்ணணும், உதவி பண்ணணும். சோ அதனால நாம அவனுக்கு உதவி பண்றோம். ஆனா நண்பா நாம எப்படி அவனை காப்பாத்த போறோம், அந்த விஷமே இல்லாத விஷத்தை நாம எங்க போய் தேடுவோம் அப்படிங்கிற மாதிரி டாங் கேட்க, அப்ப இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கால அத சௌரன், அவன் சொல்றான், நான் சொல்ற இடத்துல ஒரு மதுபானம் இருக்கு, அந்த மதுபானத்தை மட்டும் அவன் குடிச்சா அவன் குணமாயிருவான். இப்ப 4 பேருமே அந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப அந்த லக்கி பாய் வந்து நம்ம ஹீரோவை பார்த்து, நீ எதுக்காக என்ன காப்பாத்துறன்னு தெரியல, அதோட நீ யாருன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் நீ என்னோட உயிரை காப்பாத்தினா நான் கண்டிப்பா உன்னோட கேங்கல ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லக்கி பாய் சொல்ல, இப்ப நம்ம தலைவனோட டீம் இருக்காங்களே அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. அங்க ஒரு நிடில் ஸ்டிக்னு ஒரு சரக்கு இருக்கு, அந்த சரக்கை குடிச்சா இவன் பொழைச்சுப்பான்னு நம்ம சௌரன் சொல்லியிருக்கான். அதனாலதான் அதை வாங்குறதுக்காக இவங்க வந்திருக்காங்க. ஆனா அங்க போனா அதை காசெல்லாம் கொடுத்து வாங்க முடியாதான், ரொம்ப விலை மதிப்பான ஒரு பொருளை கொடுத்துதான் வாங்க முடியுமா. சோ நம்ம டீமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ ஒரு அழகான பொண்ணு வந்து அவகிட்ட இருக்கிற ஒரு ரேரான சரக்கை கொடுத்து அந்த சரக்கை வாங்கிடுறா. இவதான் இந்த கதையோட கதாநாயகி. இவ தலைவனுக்கும் அந்த சரக்கு தேவையில்ல, அதனால என்ன பண்றான், உடனே அந்த பார் மேனேஜர் கிட்ட, ஒரு நிமிஷம் இருங்க, என்கிட்ட இதை விட சூப்பரான சரக்கு இருக்கு, ஆனா அதை ரெடி பண்ண கொஞ்சம் டைம் ஆகும், நீங்க எனக்கு டைம் கொடுத்தா நான் அதை ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அவரும் டைம் கொடுக்கறாரு. உடனே நம்ம தலைவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுத்து அதை வாங்கிட்டு வர சொல்றான். அவங்களும் வாங்கிட்டு வந்து நம்ம தலைவன் அவனோட சரக்கை ரெடி பண்ணி தரான்.
அதாவது என்ன பண்றானா மொஜிட்டோவை தான் ரெடி பண்ணி கொடுக்கறான். அதை குடிச்ச உடனே அந்த பாரோட ஓனர் இருக்கார்ல, என்னப்பா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கு, இந்த மாதிரி சரக்க நான் சாப்பிட்டதே இல்ல, சோ நீ தான் இந்த கேம்ல வின் பண்ணிருக்க, நீ கேட்ட மாதிரியே இந்த நிடில் ஸ்டிக்கை உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த சரக்கை அவங்க கிட்ட தர. இப்ப தலைவன் வந்து அந்த சரக்கு பாட்டில் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்ப. அப்ப அந்த மாஸ்க் போட்ட பொண்ணு இருக்காள, அவ உடனே தலைவன் கிட்ட இருக்கிற அந்த சரக்கு பாட்டில ஆட்டைய போட பாக்குறா. அப்ப உடனே தலைவன், ஹே என்ன சரக்கு ஆட்டைய போட பாக்குறியா, நீ தானே கேம்ல தோத்து போயிட்ட, அப்புறம் எதுக்கு கேவலமா பண்ற அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவன் கலாய்க்க, காண்டானாவ அவகிட்ட இருக்கிற ஒரு வெப்பனை எடுத்து நம்ம தலைவனை அட்டாக் பண்றா. அப்ப அந்த வெப்பன் வந்து நம்ம தலைவனோட ஷோல்டருக்குள்ள போயிடுது. அப்ப நம்ம டாங் இருக்கால, அவன் வந்து அந்த பொண்ணு தடுக்கிறான். அப்பதான் தெரிய வருது அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம டாங்கோட அக்கா. இவ பேரு டாங்லா. அக்கா என்னக்கா பண்ற, அவர் என்னோட ஃப்ரெண்டுக்கா, அவரை போய் அட்டாக் பண்ற, டேய் எனக்கு அந்த சரக்கு வேணும். அக்கா உனக்கு எதுக்காக அந்த சரக்கு வேணும்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா எங்களுக்கு அந்த சரக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்கா, ஏன்னா அந்த சரக்கு வச்சுதான் நாங்க எங்க ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்த போறோம். டேய் இங்க பாரு, உன் ஃப்ரெண்டோட உயிரை விட அந்த சரக்கு எனக்கு முக்கியம், அதனால அந்த சரக்கை என்கிட்ட கொடுத்துருங்க, இல்லனா உங்க எல்லாரும் அடிச்சு ஊடு கட்டிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் நம்ம டீமை மிரட்ட. உடனே தலைவன் என்ன பண்றான், அந்த சரக்கை கீழே போட்டு உடைச்சிருவேன்னு சொல்லி அவளை பயமுறுத்துறான். டேய் இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், ஒழுங்கா அந்த சரக்கை கொடு, இல்ல உன்னை அடிச்சு காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மிரட்ட. உடனே தலைவன், சரி சரி உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், எப்படியும் இந்த சரக்கை நாங்க ஃபுல்லாலாம் குடிக்க போறது இல்ல, இதுல பாதியை தான் யூஸ் பண்ண போறோம், மீதி பாதியை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்ல. உடனே அந்த 5 பேரும் அந்த லக்கி பாய் இருக்கிற ஹோட்டலுக்கு போறாங்க. அங்க போய் அந்த சரக்கை கொடுத்து அவனை காப்பாத்த பாக்க, அதே நேரத்துல தலைவனோட ஷோல்டர்ல அவ அனுப்பின அந்த வெப்பன் இருக்குல்ல, அதை வந்து வெளியே எடுக்க சொல்லி அவளோட தம்பி சொல்லிட்டு அங்க இருந்து போக, இவ்வளவு அதை வெளியே எடுத்துடுறா. ஆனா ஒன்ன மட்டும் தான் வெளியே எடுக்கிறா. ஆனா இன்னும் ஒண்ணு அவனோட ஷோல்டருக்குள்ளே இருக்கு. இங்க பாரு, எனக்கு உன்னை பார்த்தா சுத்தமா பிடிக்கல, ஆனா என் தம்பி உன்னை ரொம்ப நம்புறான், நீ நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் அந்த வெப்பன் உன் உடம்புக்குள்ளே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல. அப்ப நம்ம தம்பியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த சரக்கு பாட்டிலோட அங்க வர. அப்பதான் ஒரு ட்விஸ்ட், இவனுங்க சரக்கு பாட்டில மொத்தமா யூஸ் பண்ணிட்டாங்க, அதுல கொஞ்சம் கூட இல்ல. காண்டான இவ அவகிட்ட இருக்கிற அந்த ஊசியை லைட்டா அசைக்க, அந்த சவுண்ட் கேட்ட உடனே நம்ம தலைவனுக்குள்ள இருக்கிற அந்த ஊசி வந்து அவனை காயப்படுத்துது. இங்க பாரு, நீ சரக்கு ரெடி பண்றதுல மாஸ்டர் தானே, நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, எனக்கும் அதே மாதிரி சரக்கை உருவாக்கி கொடுக்குற, இல்லன்னு வச்சுக்கோயேன் உன் கதையை காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டீமுக்கு ஒரு நாள் டைம் கொடுத்துட்டு அவ அங்க இருந்து கிளம்ப. இப்ப அவ போன உடனே நம்ம தலைவன் டாங் கிட்ட கேக்குறான், டேய் நீயும் டாங் கிளான் தானே, உன்னால இந்த நீரில வெளியே எடுக்க முடியாதா, பயங்கரமா வலிக்குதுடா. அது வந்து நண்பா என்ன பிரச்சனைனா எனக்கு அந்த அளவுக்குலாம் வராது, அதோட எங்க டாங் கிளான்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வெப்பன் இருக்கும், அதோட எங்க டாங் கிளான்லே என் அக்கா தான் எல்லார விட டாப்பே, அதனால அவ அனுப்புனதை என்னால எடுக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி டாங் சொல்ல. தலைவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழி இல்லாம சரக்கு ரெடி பண்றதுக்கு பொருட்களை வாங்கிட்டு வர சொல்றான். கட் பண்ண அந்த லக்கி பாய காட்டுறாங்க. அவனை பார்க்க ஒரு பொண்ணு வரா. இவ வந்து பவர் கேங்க சேர்ந்த செவப்பி. அவ வந்த உடனே இந்த லக்கி பாய் என்ன பண்றான், அவளை அட்டாக் பண்ண. உடனே அவ சாரி கேக்குறா. அப்பதான் தெரிய வருது அந்த லக்கி பாய் வேற யாரும் இல்ல, பவர் கேங்கோட ஒன் ஆஃப் த லீடர்னு. அதாவது பவர் கேங்ல நிறைய பேர் லீடரா இருக்காங்க, அதுல இவனும் ஒன் ஆஃப் த லீடரா இருக்கான். இவனுக்கு விஷம் கொடுத்ததும் அதே கேங்க சேர்ந்த ஒரு பொண்ணு தான் தெரிய வருது. அதாவது என்ன ஆயிருக்கும்னா, அந்த பர்பிள் லேடிக்கு ஒரு மிஷின் கொடுத்திருப்பாங்க, அதாவது அந்த ஹீரோ டோக்கன் இருக்குல்ல அதை எடுத்துட்டு வர சொல்லி மிஷின் கொடுத்திருப்பாங்க. அதனால அவ என்ன பண்ணிருப்பா, அந்த பாட்டிமா கிட்ட தானே அந்த ஹீரோ டோக்கன் இருக்கிறதா நம்ம டீம் பேசிப்பாங்க. அந்த பாட்டிமாவை தேடி அவங்க ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த ஃபேமிலியை மிரட்டி அந்த டோக்கனை கேட்டிருப்பாங்க. அப்ப அந்த லக்கி பாய் அங்க வந்து அவங்க ஃபேமிலியை சேர்ந்த எல்லாரும் போட்டு தள்ளிட்டு அந்த டோக்கனை உடனே தர சொல்லியிருப்பான். அப்பதான் இந்த பொண்ணு அவளோட விஷத்தை யூஸ் பண்ணி இவனை அட்டாக் பண்ணிருப்பா. ஆனா இவன் அவளை போட்டு தள்ளிருப்பான். அது மட்டும் இல்ல, அவன் அங்க இருந்து தப்பிச்சு வரும்போது ஒருத்தனை கொண்டு இருப்பான். அவன் தான் அந்த லக்கி பாய். அவங்க கிட்ட இருந்து அந்த கல்லை எடுத்துட்டு இவன் வந்திருப்பான். இப்ப சவுப்பி கிட்ட அந்த லக்கி பாயை பத்தி கேக்குறான். லக்கி பாயா, அந்த மாதிரி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அந்த கூஷி இந்த கல்லை பார்த்தப்பதான் என்ன லக்கி பாயின்னு கூப்பிட்டான். ஏன் அப்படி கூப்பிட்டான்னு எனக்கும் தெரியல. ஆனா நம்ம தேடுற அந்த கிளவி இப்ப அந்த வான்வா பிரிவுல தான் இருக்கா. அதனால நான் அந்த லக்கி பாயா அவன் கூட அந்த வான்வா பிரிவுக்கு போறேன். அப்படின்னா நானும் வருவா, நீ வர வேணாம். ஆனா நம்மளோட மீட்டிங் பாயிண்ட்ல நீ வெயிட் பண்ணு, நான் சிக்னல் கொடுத்ததும் நான் சொன்னதை நீ செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம டீமை போய் பார்க்க. அவன் நம்ம டாங்கோட அக்கா இருக்காள டாங்களா, அவ சரக்கு ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறா. உடனே நம்ம தலைவன் அந்த சரக்கை கொடுக்க, ஆனா அந்த சரக்கு டூப்ளிகேட்ல. உடனே அதை உடைச்சிடுறா. டேய் நான் உன்கிட்ட ஒரிஜினல் தான் கேட்டேன், நீ என்னன்னா டூப்ளிகேட்டை ரெடி பண்ற. இங்க பாரு, அந்த போட்டியில நீ தோத்துட்ட, அதனால நீ எல்லாம் எனக்கு ஆர்டர் போடுறதுனா டாங்கரோட அக்காங்கிறதுனால தான் நான் உங்ககிட்ட அமைதியா இருக்கேன். இல்லன்னு வையேன் உன்னை வச்சு செஞ்சிருப்பேன். அப்படியா, செஞ்சிருவியோ? ஆனா
நான் உன்னை செஞ்சிருவேன்டா, மறந்துட்டியா? உன் ஷோல்டர்ல இருக்கிற நீடுல அதோட உன்னாலதான் என் பிளானே சொதுப்பி இருக்கு. நான் அந்த உமன் ஸ்டோருக்குள்ள போய் ஆகணும், ஆனா உன்னாலதான் என்னால போக முடியல. நம்ம லக்கி பாயோட பேர் வந்து லியோ. சோ அப்ப நம்ம லியோ இருக்கால, அவன் நம்ம டாங்லா கையில ஒரு கயிறை பாக்குறான். அப்போ ஒரு பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அதாவது இவங்க சின்ன பசங்களா இருந்தப்ப இவனை வந்து அவதான் காப்பாத்திருப்பா போல. உடனே அவ, நீங்க டாங் செக்டோட டாங்லாவா? ஆமா. அதுக்கு என்ன இப்ப நீங்க அந்த உமன் ஸ்டோருக்குள்ள போய் சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கணும் தானே ஆசைப்படுறீங்க? அதுக்கு என்னால உதவ முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த பச்சை கல்ல அந்த டாங்லா கிட்ட கொடுக்குறான். இந்த கல்லை எடுத்துட்டு போய் அங்க இருக்கிற ஆளு கிட்ட கொடுங்க, அப்ப நீங்க கேக்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவ அந்த கல்லை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்ப. அப்ப நம்ம தலைவன் அவளை கூப்பிட்டு, ஏ ஆங்கிரி பேர்ட், என் ஃப்ரெண்டு உனக்கு உதவி பண்ணிருக்கான், பதிலுக்கு நீ உதவி பண்ண மாட்டியா? வந்து என் ஷோல்டருக்குள்ள இருக்கிற அந்த நீடில் எடு அப்படின்னு சொன்ன உடனே அவளும் அதை எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறா. இப்ப அவ போன பிறகு நம்ம தலைவன் வான்வா செக்டோட லீடர் ஆகணும்னு நம்ம லக்கி பாய் கிட்ட, அதாவது நம்ம லியோ கிட்ட சொல்றான். அதுக்கு லியோ சொல்றான், வான்வா செக்டோட லீடர் ஆகணுமா? உன் அண்ணன் தானே அந்த டோர்னமெண்ட்ல கலந்துக்க போறான், அவன் ஒரு லெஜெண்ட் இல்ல, உன்னால அவனை வின் பண்ண முடியும்னு நினைக்கிறியா? என்னால முடியாதுதான், இருந்தாலும் ட்ரை பண்ணி பாக்குறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இங்க பாரு, உன்னாலெல்லாம் அவன் வின் பண்ண முடியாது, ஆனா என்கிட்ட ஒரு வழி இருக்கு. இந்த தற்காப்பு உலகத்தோட லெஜெண்டோட ரெக்கமெண்டேஷனோட நீ போனா நீ உன் அண்ணனை சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம லக்கி பாய் சொல்ல, கட் பண்ண நம்ம டாங்லாவை காட்டுறாங்க. அவன் அந்த உமன்ஸ் டோர் கிட்ட வரா. உடனே இந்த கல்லை கொடுத்து ஒரு தகவலை கேட்கறா. அந்த கல்லை பார்த்த உடனே பவர் கேங்க சேர்ந்த அந்த லியோ தான் அனுப்பியிருக்கான்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. உடனே அவங்க என்ன தகவல் வேணும்னு கேட்க, உடனே அவ அந்த பாட்டிமா கிட்ட இருக்குல்ல அந்த ஹீரோ டோக்கன் இப்ப எங்க இருக்குன்னு கேட்கறா. உடனே அவங்க நம்ம ஹீரோ வீட்டுல தான் அந்த பாட்டிமா இருக்கிறதா சொல்ல, கட் பண்ணா நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அந்த பாட்டிமா அங்கதான் இருக்காங்க. கட் பண்ணா நம்ம தலைவன் வந்து அவனோட அப்பாவை பார்த்து வான்வா செக்டோட லீடர் ஆகணும்னு கேட்க, என்ன வான்வா செக்டோட லீடர் ஆக போறியா? டேய், அண்ணன் கூடவே நீ போட்டி போட போறியா? காமெடி பண்ணாத, கிளம்பு. உடனே தலைவன் என்ன பண்றான், அங்க வந்திருக்க லெஜண்ட் கிட்ட அவங்கள ரெக்கமெண்ட் பண்ண சொல்றான். ஆனா அவங்க முடியாதுன்னு சொல்ல, இப்ப நம்ம தலைவனோட அம்மா இருக்காங்களே, அவங்க நம்ம தலைவனை கூப்பிட்டு போய் அட்வைஸ் பண்றாங்க. இங்க பாருப்பா, அது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல, பெரிய விஷயம். நீ வேற சின்ன புள்ள, இப்பதான் மார்ஷல் ஆர்ட்ஸ் உலகத்துக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்க. அதுக்குள்ள டக்குன்னு வான்வா செக்டோட லீடர் ஆகணும்லாம் நினைக்காத, இந்த இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி நம்ம தலைவனை நல்லா கவனிச்சுக்கிறாங்க. அப்ப நம்ம தலைவனுக்கு அவனோட அம்மாவோட ஞாபகம் வருது. ஆக்சுவலா ரியல் வேர்ல்டுல அவனோட அம்மாவும் இவங்கள மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா ரியல் வேர்ல்டுல அவனோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அதனால கேமுக்குள்ள அவனோட அம்மா மாதிரியே அவங்க உருவாக்கி இருப்பான். அதனாலதான் அவங்க ஹீரோ கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிறாங்க மத்த பசங்களை விட. கட் பண்ணா இங்க தலைவனோட அப்பா இருக்காருல்ல, அவரும் அந்த சீனியர்ஸும் ஒரு மாத்திரையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாத்திரை வந்து ஒரு பவர்ஃபுல்லான மாத்திரை, அதாவது ஒரு ட்ரக் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாத்திரையை சாப்பிட்டா நம்மளோட பவர் இருக்குல்ல, அது வந்து 10 மடங்கு அதிகரிக்குமா. அதே நேரத்துல இந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டவங்க ரொம்ப வயலண்டா நடந்துப்பாங்களாம். சோ 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாத்திரை யூஸ் பண்ணவங்களால நிறைய பிரச்சனை வந்திருக்கு. அப்ப அவங்க இதை தடுத்து அந்த மாத்திரையை அழிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப மறுபடியும் அந்த மாத்திரையை யாரோ உருவாக்கி இருக்காங்கன்னு அவங்க பேசிக்கிறாங்க. கட் பண்ண நம்ம தலைவனோட அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து லியோ கிட்ட, ஆமா எதுக்காக உன்னை அந்த பவர் கேங் கொல்ல வந்தாங்க, அதுவும் விஷமே இல்லாத விஷத்தை வச்சு எதுக்காக உன்னை கொல்ல ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, எங்க அவன் மாட்டிக்க போறான்னு ஒரு பொய்யான காரணத்தை சொல்லி சமாளிக்கிறான். அதாவது அவன் என்ன சொல்றானா, பவர் கேங்க சேர்ந்தவங்க யாரையோ கொல்லும் போது இவன் பாத்திருக்கானோ, அதனால இவங்க இவனை கொல்ல பார்த்ததா அவன் சொல்ல. அப்படி நீ எதை பார்த்தனு அவங்க உன்னை கொல்ல பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட அம்மா கேட்க, அதுக்கு நம்ம லக்கி பாய் சொல்றான், உங்களுக்கு அந்த சாங் குடும்பத்தோட படுகொலை ஞாபகம் இருக்கா? அங்க இருந்த ஒரு பாட்டிமாவை தேடிதான் அவங்க வந்தாங்க. நானும் கேள்விப்பட்டேன், அன்னைக்கு அந்த படுகொலை எப்ப அந்த லியோவும் அங்க இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். அவங்கிட்ட இருந்து நீ தப்பிச்சு உயிரோட வந்திருக்கனா, நீ சாதாரண ஆள் இல்லைன்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம அம்மா சொல்ல. ஆனா அதே நேரத்துல நம்ம அம்மாவுக்கு லியோ மேல டவுட் வருது. இருந்தாலும் அவங்க அதை காட்டிக்காம அங்க இருந்து கிளம்ப. கட் பண்ண அவன் ரூமுக்கு போக, அப்போ ஒரு இடத்துல மட்டும் நிறைய பேர் காவலுக்கு நிக்கிறத அவன் பாக்குறான். அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, அந்த பாட்டிமா ஒருவேளை இங்க வந்திருக்கலான்னு. உடனே அந்த கன்ஃபார்ம் பண்ணிக்க அங்க போறான். ஆனா அங்க இருக்கிறவங்களா அவன் அங்க வரக்கூடாது, அவனோட ரூமுக்கு போக சொல்லு. அவனும், நான் இந்த வீட்டோட சின்ன எஜமா, நான் ஏன் போக கூடாதுன்னு கேக்குறான். ஆனா அவங்க தலைவர் சொன்னதுனால உள்ள விட முடியாதுன்னு சொல்ல. சோ தலைவன் கன்ஃபார்ம் பண்ணிடுறான், அந்த பாட்டிமா இங்கதான் இருக்காங்கன்னு. அதே நேரத்துல நம்ம லியோ இருக்கால, அவனையும் காட்டுறாங்க. அப்ப அவனோட ஆள் வந்து அந்த கோட்டைக்குள்ள ஒரே இடத்துல மட்டும் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல. உடனே லியோவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான், அந்த பாட்டிமா அங்கதான் இருக்காங்கன்னு. உடனே இந்த பாட்டிமா கிட்ட இருக்கிற அந்த ஹீரோ டோக்கனை எடுக்கிறதுக்காக லியோ அங்க போக, லியோ வந்து அந்த பாட்டிமா
இருக்கிற அந்த கோட்டைக்குள்ள வரும்போது டக்குன்னு அந்த இடத்துல இருக்கிற லைட்லாம் ஆன் ஆயிடுது. எங்க மாட்டிக்க போறோம்னு லியோ அங்க இருந்து ஓடி போக, அப்ப லைட்லாம் ஆன் ஆன உடனே நம்ம தலைவனோட அப்பாவும் அம்மாவும் வெளியே வராங்க. என்னாச்சுன்னு அங்க இருக்கிற ஆளுங்க கிட்ட கேட்க, உடனே அவங்க சின்ன எஜமா தான் அதை போட சொன்னதா சொல்ல, உடனே நம்ம ஹீரோவை கூப்பிட்டு என்னன்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் ஊருக்குள்ள இந்த திருட்டு பசங்கத்தோட தாங்க முடியல, அதனாலதான் ஒரு சேஃப்டிக்காக இந்த லைட் எல்லாம் போட சொல்லியிருக்க. நம்ம அப்பாவும் நம்ம ஹீரோவை பாராட்டுறாரு. உடனே நம்ம ஹீரோ இதா சாக்குன்னு அவருக்கு பிறகு அந்த வான்வா பிரிவோட தலைவன் ஆகணும்னு கேக்குறான். உடனே அவரு டேய் உன் அண்ணன் இருக்கும்போது எப்படிடா நீ தலைவனாவ அப்படிங்கிறாரு. உடனே நம்ம தலைவன் லியோவை போய் பாக்குறான். அவனை பார்த்து வான்வா பிரிவோட தலைவனாகிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா கூடன்னு சொல்ல, உடனே லியோவும் நீ இப்ப வான்வா பிரிவோட தலைவனாகணும்னு ஏன் அடம் பிடிக்கிற, உன் அண்ணன் இருந்தா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவும் எல்லாமே ஒரு காரணம் தானு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியா இருந்தா கேக்குறான். இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம லியோ என்ன சொல்றான், இன்னும் 2 நாள்ல வான்வா பிரிவோட போட்டி நடக்க போறதுனால அதுக்காக வேற ஒரு பிரிவுல இருந்து நிறைய தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த கிளானை சேர்ந்தவன் தான் அவன் சூதாட்டத்துல பைத்தியம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூதாட்டம் ஆடி கவர்மெண்டோட சொத்தையை அடகு வச்சுட்டான். அவனோட அப்பா தான் எப்படி உள்ள புகுந்து அதை சால்வ் பண்ணாரு. நீ மட்டும் சூதாட்டத்துல அவங்கிட்ட வின் பண்ணா ஒருவேளை அவரு உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறாலையோ. உடனே நம்ம தலைவன் அவங்களோட கேம் ஆடலான்னு போக, அப்ப அதே நேரத்துல அவன் நம்ம ஹீரோவோட அக்கா இருக்காங்களே அவங்க கிட்ட போய் பயங்கரமா வலிறான். அதோட அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேக்குறான். ஆனா நம்ம அக்கா முடியாதுன்னு சொல்ல, உடனே அவங்கள அசிங்கப்படுத்துறான். ஏன்னா அவங்க அனாதல்ல, அதனால அவங்கள ஆனதான்னு சொல்லி அவங்கள கேவலமா பேசுறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து அவனை அசிங்கப்படுத்தி அங்க இருந்து தோர்த்த, அப்ப நம்ம ஹீரோவோட அண்ணன் இருக்காருல்ல, இவனோட பேரு வந்து ஈரன். இவன் தான் இப்ப வான்வா பிரிவோட தலைவனாக போறான். அவன் வந்து என்ன இங்க சண்டைன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சாரி கேட்டுட்டு அவங்க எல்லாரும் போக சொல்ல, அதே நேரத்துல நம்ம ஹீரோவும் லியோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நம்ம ஹீரோ அவன் கூட சூதாட்டம் ஆட போறதா பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா லியோ வந்து அவனை வான் பண்றான். அவன் வந்து பயங்கரமா ஆடுவான், சோ அவனை உன்னாலலாம் வின் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோ வந்து என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டைஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நான் வின் பண்ணிடுவேன். அப்படி அந்த டைஸ்ல என்ன இருக்குன்னு லியோ கேட்க, ஆக்சுவலா அந்த டைஸ்ல அப்படி என்ன இருக்குன்னா நம்ம ஹீரோ வந்து அதுல ஒரு மெர்க்குரி யூஸ் பண்ணி அந்த டைஸை உருவாக்கி இருக்கான். சோ அவன் வந்து எப்படி அந்த டைஸை போட்டாலும் அவனுக்கு பெரிய நம்பர் மட்டும் தான் டைஸ்ல விழும். அதை யூஸ் பண்ணி அவனை வின் பண்ணிடலாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அப்ப இதை எல்லாத்தையுமே அவன் கேட்டுறான். இப்ப நம்ம ஹீரோவும் அவனும் மேட்ச் ஆட, சோ கேம் ஆடும்போது உடனே 2 பேரும் அவங்க டைஸை உருட்டின உடனே 2 பேருக்கும் சேம் நம்பர் தான் வருது. அதாவது 2 பேருக்குமே பெரிய நம்பரான 6ங்கிற நம்பர் தான் வருது. உடனே அந்த சூதாட்டக்கார நம்ம ஹீரோ ஏமாத்துறான்னு சொல்லிட்டு அந்த டைஸை உடைக்கிறான். ஆனா ஹீரோ கிட்ட இருக்கிற டைஸ் வந்து நார்மலான டைஸ் தான். நான் ஒன்னும் உன்னை ஏமாத்தல, நீ தான் எங்க எல்லாரையும் ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லி அவனோட டைஸை உடைக்க, அப்பதான் தெரிய வருது அவங்க கிட்ட இருக்கிற டைஸ்ல தான் அந்த மெர்க்குரி இருக்கு. அதாவது நம்ம ஹீரோ ஷிஃபில் பண்ணும்போது அந்த டைஸை மாத்திடுறான். உடனே நம்ம ஹீரோ வந்து அவனை அசிங்கப்படுத்த, அப்பா அவனோட அப்பா இருக்காருல்ல, அவர் வந்து சாரி கேட்டு ஹீரோ கிட்ட ரெக்கமெண்டேஷன் லெட்டரை கொடுக்கறாரு. கட் பண்ண வான்வா பிரிவோட தலைவர், அதான் நம்ம ஹீரோட அப்பா இருக்காருல்ல, அவரு வந்து வான்வா பிரிவுக்கு அடுத்து யார் லீடரா வரணும்னு சொல்லிட்டு ஒரு போட்டி நடத்துறாரு. நம்ம ஹீரோட அண்ணன் இருக்கால, அதான் அந்த ஈரன், அவன் தான் அந்த வான்வா பிரிவோட தலைவன் ஆகணும்னு அவர் அறிவிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ இருக்கால, அவன் வந்து ஒரு லெட்டரோட, அதாவது அந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரோட வந்து போட்டியில அவனும் கலந்துக்கணும்னு சொல்ல, உடனே வேற வழி இல்லாம அவர் ஒத்துக்கிறாரு. ஏன்னா வான்வா பிரிவோட கிளான் மாதிரி அவரோட கிளானும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான கிளான் தான். சோ அவரோட ரெக்கமெண்டேஷன் இருந்தா நம்ம தலைவனால அந்த போட்டியில கலந்துக்க முடியும். உடனே நம்ம தலைவனுக்கும் அவனோட அண்ணனுக்கும் போட்டி வைக்கிற மாதிரி அவர் அறிவிச்சிடறாரு. இப்ப நம்ம தலைவனோட அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து நம்ம தலைவனை கூப்பிட்டு போய், டேய் உன்னால உன் அண்ணனாலாம் டிஃபீட் பண்ண முடியாது, அவன் உன்னை விட திறமசாலி அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவுக்கு அவங்க மார்ஷல் ஆர்ட்ஸ் வித்தையை கத்து கொடுக்குறாங்க. இப்ப அடுத்த நாள் போட்டி நடக்குது. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் உஷாராச்சு. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றான், இங்க பாருனா நீயும் நானும் சண்டை போட்டா அது நல்லா இருக்காது, என்னதான் இருந்தாலும் நீயும் நானும் ஆனந்த தம்பியில, அதனால நம்ம சண்டை போடுறதை விட கொஞ்சம் வேற மாதிரி இந்த போட்டி நடத்தலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனோட அண்ணனும் அதுக்கு ஓகே சொல்ல, இப்ப போட்டி ஆரம்பிக்குது. முதல் போட்டி என்னன்னா ஒரு 5 இரும்பு கட்டை இருக்கும். அதை வந்து அவங்க கைப்படாம அப்படி காத்தாலேயே அவங்களோட இன்னர் எனர்ஜி யூஸ் பண்ணி எடுக்கணும். உடனே நம்ம ஹீரோட அண்ணன் இருக்காருல்ல, அவன் உடனே தன்னோட இன்னர் பவரை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற 5 இரும்புல ஒரு இரும்பை எடுத்துடுறான். அடுத்து நம்ம தலைவனோட டேன் வருது. நம்ம தலைவன் அசால்ட்டா அந்த 5 இரும்பையும் எடுத்துடுறான். அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே அதை பார்த்து ஷாக் ஆக, ஆனா அப்பதான் தெரியுது நம்ம தலைவன் சீட் பண்ணி அந்த இரும்பை எடுத்திருக்கானு. அதாவது மேக்னெட்டை யூஸ் பண்ணி அந்த இரும்பை எல்லாத்தையுமே எடுத்திருக்கானு. உடனே அவனோட அண்ணன் அவனை திட்ட, பெரியண்ணா நான் ஜெயிச்சிட்டேன், நீ சீட் பண்ணி ஜெயிச்சிருக்கடா. அட சீட் பண்ணி ஜெயிச்சனோ இல்லையோ, நான் ரூல்ஸுக்கு எதிரா போகலையே, ஏன்னா என்னோட மூளையை யூஸ் பண்ணி ஜெயிச்சேன். என்னமா நான் சொல்றது உண்மை தானே? ஆமா ஆமா, அவன் தன்னோட மூளையை யூஸ் பண்ணி ஜெயிச்சான். அதனால இந்த முதல் ரவுண்டுல வின்னர் நம்ம கூஷி தான்.
அப்படிங்கிற மாதிரி அவங்க அனௌன்ஸ் பண்ண இப்ப 2வது ரவுண்டு ஸ்டார்ட் ஆகுது. 2வது ரவுண்டு எப்படின்னா பறக்கிற ரவுண்டு. அதாவது ஒரு பூவை பறக்க விடுவாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டு அந்த பூவை எடுக்கணும். உடனே அந்த பூவை பறக்க விட இவங்க 2 பேருமே அந்த பூவை பிடிக்க போக அப்ப நம்ம ஹீரோட அண்ணன் இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோவை அடிக்க, ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை வந்து தடுத்துடுறான். அப்ப அவனோட அண்ணன் இருக்கால அவன் வந்து நம்ம ஹீரோவை மறுபடியும் அட்டாக் பண்ண, ஆனா மறுபடியும் நம்ம ஹீரோ அதை தடுத்துடுறான். ஹேய், இது அம்மாவோட ஸ்பெஷல் டெக்னிக் ஆச்சு, இது எப்படி அவனுக்கு தெரியும்? அம்மா நீங்க தானே அவனுக்கு கத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம அண்ணன்காரன் இருக்கான அவன் தன்னோட 3வது ட்ரிக்கை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அடிச்சு பறக்க விடுறான். டேய், உனக்கு அடிலாம் படல இவ்வளவுனா, எனக்கு ஒன்னும் ஆகல, ஆனா என்ன மன்னிச்சிருடா, நான் வேணும்னு தான் அவனை அடிச்சேன். ஏன்னா அவன் சம்பந்தமே இல்லாம தேவையில்லாத ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணான். இந்த மாதிரி ட்ரிக்கை யூஸ் பண்ணா இப்ப இல்லைனாலும் எப்பயாவது யாரு கூட சண்டை போட்டா அது அவனுக்கே பேக் ஃபயர் ஆயிரும். அதனாலதான் அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுத்தேன். டேய், உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், அதை கேட்கறதுக்கு முன்னாடி நான் இந்த டோக்கனை உன் அண்ணனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வான்வா செக்டரோட டோக்கனை அவனோட அண்ணன் கிட்ட கொடுக்கறாரு. ஆனா அந்த டோக்கனை கொடுத்தாலும் இன்னும் வான்வா பிரிவோட தலைவனை அவனை மாத்தல. ஒரு 6 மாசத்துக்கு பிறகு அவர் யாரு தலைவனு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. டேய், நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சேன். ஈரன் உன்னை தாக்குனப்ப 2 அட்டாக்க நீ ஈஸியா தடுத்த, ஆனா 3வது அட்டாக்க ஏன் நீ தடுக்கல? அவனால எப்படிங்க தடுக்க முடியும்? ஈரன் யூஸ் பண்ணது பவர்ஃபுல்லான டெக்னிக்ல. ஹேய், நான் பார்க்கலன்னு நினைச்சியா? அவனோட ஸ்பெஷல் டெக்னிக்கை யூஸ் பண்ணி சண்டை போட்டான். அப்படி இருக்கிறவ அந்த 3வது ட்ரிக்கையும் ஈஸியா தடுத்திருப்பான். சொல்லுடா, நீ எதுக்கு அதை தடுக்கல? அதுவாப்பா, ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஏன் அதை தடுக்கலன்னா அவனோட அண்ணன் அந்த 3வது ட்ரிக்கை யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரிக்கை வந்து அவன் தடுத்திருந்தா அவனுக்கு பின்னாடி இருந்த அவனோட அப்பா அம்மா மேல அந்த அட்டாக் விழுந்திருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு எதுவும் ஆக கூடாதுன்னு அவன் அந்த அடியா வாங்கியிருக்கான். உடனே நம்ம ஹீரோட அப்பா வந்து நீ கேம்ல சீட் பண்ணது தப்புதான், அதே நேரத்துல நீ மத்தவங்க காயப்படக்கூடாதுன்னு உன்னையே வருத்திக்கிட்ட. சோ நீ இம்ப்ரெஸ் பண்ணிட்ட, அதனால நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். நான் இப்ப அவனுக்கு கொடுத்தது டோக்கன் தான், வெறும் ஆக்டிங் டோக்கன் தான். 6 மாசத்துக்கு மட்டும் அவன் வான்வா பிரிவோட தலைவனா இருப்பான். 6 மாசத்துக்கு பிறகு உங்க 2 பேருக்கும் மறுபடியும் காம்படிஷன் வைப்பேன். அதுல யாரு வின் பண்றீங்களோ அவங்க தான் இந்த வான்வா பிரிவுக்கு தலைவனா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு போக, ஆனாப்பா எனக்கு இப்பவே வேணுமே. டேய், வாய உடைச்சிருவேன், நான் சொன்னதுதான் இங்க சட்டம், புரியுதா? அத மீறினே அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு கிளம்பும் போது, ஆமா உன்னோட வாழை வேற நீ தொலைச்சிட்டேன்னு சொன்ன, இப்ப உன்கிட்ட இருக்கிற இந்த இரும்பு வாழையும் உடைச்சிட்ட, இப்ப வாள் இல்லாம என்ன பண்ணுவ? நம்ம வீட்டுல தான் நிறைய வாள் இருக்கு, அதுல இருந்து ஏதாவது ஒரு வாள் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்பா சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, அப்பா அந்த சங்கன்ஸ் வடை நான் எடுத்துக்கவா? டேய், வேதியில போறவனே, அந்த வாள் யாருகிட்ட இருக்கோ அவங்க தாண்டா வான்வா பீரோட தலைவனே. நீ நைசா அதை யூஸ் பண்ணி இந்த வான்வா பீரோட தலைவனாகணும்னு ஆசைப்படுறியா? ஷார்ட் கட்ல போகணும்னு ஆசைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப, டேய் நண்பா அவசரப்படாத, நீ வெயிட் பண்ணிதான் ஆகணும். சரி, அப்ப நான் வெயிட் பண்றேன். அப்ப இது எல்லாத்தையுமே நம்ம லியோ இருக்கால அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோட அண்ணனுங்க இருக்கானுங்களே, அவனுங்க ஏதோ ஒரு வேலையா வெளியே போறாங்க. உடனே நம்ம ஹீரோவை பார்த்து அப்பா அம்மாவை பாத்துக்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப கட் பண்ண நம்ம லியோ இருக்கால அவன் இந்த செவப்பிய போய் பாக்குறான். நீங்க சொன்னபடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறா. அதுக்கு இவனும் சரி, அந்த வால் தலைவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவன் ஏதாவது நமக்கு எதிராக பண்ணிட்டு இருக்கானா? பீனிக்ஸ் இறந்து போன பிறகு அவரு கொஞ்சம் சைலண்டா தான் இருக்காரு, எதுக்கும் அவனை நோட் பண்ணிக்கிட்டே இரு. ஏன்னா வால் தலைவன் இங்க வரதுக்குள்ள நமக்கு அந்த ஹீரோ டோக்கன் கிடைச்சாகணும். அதோட நாம தேடுற கிளவி இந்த வால் கொகைக்குள்ள தான் இருக்கா. சோ அதனால எல்லார்கிட்டயும் சொல்லிடு, இந்த குஷியோட குடும்பத்து மேல யாரும் கருணை காட்ட வேணான்னு நான் சொல்லும் போது கருணையே இல்லாம அவங்க எல்லாரும் கொண்டு குவிக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம லியோ சொல்ல, கட் பண்ண நம்ம டாங்லா இருக்கால அவ நம்ம தலைவனோட அந்த ஊருக்கு வந்துடுறா. அவளும் அந்த ஹீரோ டோக்கனுக்காக தான் அங்க வந்திருக்கா. அப்ப அதே நேரத்துல பவர் கேங்க சேர்ந்தவங்க அங்க ஒரு செவப்பெட்டியை விட்டுட்டு போக, உடனே அதுல என்ன இருக்குன்னு எல்லாரும் பார்த்தா அதுல ஒரு டெட் பாடி இருக்கு. அதோட அதுல ஒரு வாளும் இருக்கு. அந்த வாளுல நம்ம ஹீரோட பேரான ஷைகுஷின்னு எழுதி இருக்கு. அப்பதான் டாங்லாக்கே தெரிய வருது பவர் கேங் வந்து நம்ம ஹீரோட ஃபேமிலியை டார்கெட் பண்ணிட்டாங்கன்னு. இப்ப இதே நேரத்துல நம்ம தலைவங்கிட்ட அந்த சிஸ்டம் இருக்குல்ல, அது புது மிஷின் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு, அதாவது பவர் கேங் வந்து அவனோட ஃபேமிலியை கொள்ள வராங்கன்னு. உடனே இந்த பார்ட்டியையும் அவனோட ஃபேமிலியும் காப்பாற்ற சொல்லி அந்த சிஸ்டம் வந்து அவனுக்கு ஒரு மிஷின் கொடுக்க, உடனே நம்ம தலைவர் அவனோட ஃபேமிலியை வான் பண்றதுக்காக கிளம்புறான். ஆனா அங்க நிறைய பேர் இருக்கிறதுனால அவனால அதை சொல்ல முடியல. அப்ப நம்ம டாங்லா இருக்கால அவ வந்து தன்னோட தம்பிய அங்க இருந்து கூப்பிட்டு போக பாக்குறா. அதோட பவர் கேங்கும் அங்க வந்திருக்கிறதா சொல்ல, நீ யாருமா? நான் இந்த டாங்கரோட அக்கா, நான் இவனை கூப்பிட்டு போக தான் வந்தேன். டேய், நீங்க இருக்க வேணாம், உனக்கு இங்க இருந்தா ஆபத்து, வா கிளம்பலாம். அதோட நான் உங்களையும் வான் பண்றேன், பவர் கேங்க சேர்ந்தவங்க இங்க மரண சவப்பட்டியா அனுப்பிட்டாங்க. மரண சவப்பட்டியா அப்படின்னா பவர் கேங் இங்க யாரையோ கொல்ல வந்திருக்காங்களா? அப்போ ஒருத்தன் ஓடி வந்து அந்த சவப்பட்டிக்குள்ள நம்ம ஹீரோட கத்தி இருந்ததா சொல்றான். உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. டேய், என்னடா நடக்குது, எல்லாத்தையும் சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட அப்பா கேட்க, உடனே தலைவன் நடந்த எல்லாத்தையும் சொல்றான். அப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்க, உடனே அவங்க வெளியே போய் பார்த்தா
ஒரு வயலின் இருக்கு. அது அப்படியே பறந்து வந்து லேண்ட் ஆகுது. சோ அந்த வயலினுக்கு சொந்தக்காரன் யாரு? பவர் கேங்க நம்ம டீம் சமாளிப்பாங்களா? அதுவும் கதைப்படி இந்த பவர் கேங் வந்த பிறகுதான் நம்ம தலைவனோட ஃபேமிலியில எல்லாருமே இறந்து போயிருவாங்க. சோ நம்ம தலைவன் அவங்கள காப்பாத்துவானா? சோ இந்த கேமோட அடுத்த லெவலா எப்படி இருக்கும்? சோ அந்த சிஸ்டம் வந்து இன்னும் என்னென்ன சவால்லாம் நம்ம ஹீரோக்கு தரப்போகுது? நம்ம ஹீரோ எப்படி பவர்ஃபுல்லா மாற போறான்? அடுத்த எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.